எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும், எம்ஜிஆர் போல வரணுங்கிறான். எடுத்த உடனே எம்ஜிஆர் போல சீஃப் மினிஸ்டர் ஆயிடணுங்கிறான். வாங்க அரசியலுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்றேன். இப்போ விஜய் ஒரு தலைவர் ஆயிட்டார், கட்சி போறாரு, இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார். சரி, அது அவர் இஷ்டம். ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத. நவீன கால பிரேமானந்தா, அருமை தம்பி அம்பரீஷ் அவர்களே, அவனுக்கு ஏதாவது சம்பளம் கொடுத்திருந்தா அதை வாங்கிடு. அவன் அனுபவிச்ச மாதிரி இந்த படத்துல யாருமே அனுபவிக்கல. அவன் ஓவரா பேசிட்டு என்ன அடக்கமா பேச சொல்றான். என் பிள்ளைகளில் ஒருவன் அவன், திறமை மிக்கவன், அவனுக்கு இன்னும் ஒரு பெரிய காலம் இருக்கிறது. ஹீரோயினி 2 பேரை பத்தி பேசினாங்க. ஒரு ஹீரோயினி நாம எல்லாரும் சேர்த்து சுருட்டி கட்டி பாம்பேக்கு தூக்கி எறிஞ்சிட்டோம். அதை கொண்டாந்து அதுக்கு இந்த படத்துல போட்டீங்க. ஏற்கனவே பூட்ட கேஸ் அது. அதை இந்த படத்துல போட்டு அது கூப்பிட்டா வரல, அப்புறம் போன் எடுக்கலன்னா அது வராததுதான் உங்களுக்கு வெற்றி. இன்னும் அது சுமந்தாவோ சமந்தாவோ, யார் அது, சம்யுக்தா 2 பேரையும் தமிழ் படத்தை யாரும் போடக்கூடாது. நடித்த படத்துக்கே வரலன்னா இன்னொரு படத்தில் நடிக்க கூப்பிடலாமா? மானமுள்ள தமிழன் படம் எடுத்தால், மரியாதை மிக்க தமிழன் படம் எடுத்தால் இந்த 2 பேரை போடவே கூடாது. நான் பாத்துக்கிறேன். என் சங்கத்தை நான் இப்படி பயன்படுத்த விரும்பல, எல்லாரையும் வளர்த்த விடதான் நான் பாடுறேன். ஆனால் என் ப்ரொடியூசரை, என் விநியோகஸ்தர்களை கெடுக்க நினைப்பவர்கள், வேதனைப்படுத்துபவர்கள் யாரும் வளரக்கூடாது. இதோ ஒரு வடநாட்டு பெண், இந்தி பெண் அடுத்த படத்தில் நடிக்க போகிறார். ஆனால் அவர் அன்பு அழைப்பு ஏற்று, என்னம்மன், கனிகாமான் மானை போல மிக அழகிய மகள். யூ ஆர் பியூட்டிஃபுல். அந்த பொண்ணுக்கு முதல்ல நான் தான் வணக்கம் நன்றி என்ற 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். 2மே தமிழனின் உயிர் வார்த்தைகள். வர்றவங்களுக்கு மரியாதை செலுத்தி வணக்கம், செய்த உதவிகளுக்கு நன்றி சொல்லி கடைசியில் நன்றி. இந்த 2 வார்த்தை நான் முதல்ல சொன்னது தான் காரணம். நீ வரும்போது வணக்கத்தோடு தமிழகம் வா. ப்ரொடியூசர்களுக்கு நம்பிக்கையோடு நடந்து கொள். அவர்களால் உயர், அவர்களுக்கு நன்றியோடு இரு. இதற்காக வணக்கம் நன்றி அந்த மானுக்கு சொல்லி கொடுத்தேன். என் அருமை தம்பி திருமலை எடுத்த உடனே வேதனையை குரலை கொட்டி தீர்த்தான். ப்ரொடியூசர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, காலம் எல்லாம் கத்திக்கிட்டு இருக்குமே, எவன் கேட்கறான்? ப்ரொடியூசர் கேட்கறாங்க. யாரையோ குறை சொல்றான், ப்ரொடியூசர் கேட்கறாங்க. ஒரு படம் புதுமுகமா போட்டு படம் எடுத்து டைரக்டருடைய திறமையால் அந்த படம் அதை ரிலீஸ் பண்றதுக்கு 1 வருஷம் 2 வருஷம் காத்திருந்து இருந்த 1-2 நகைகளை வித்து, வீடை வித்து, எப்படியோ ப்ரொடியூசர் ரிலீஸ் பண்ணிட்டா அந்த படம் டைரக்டர் திறமையால வெற்றி பெற்று. ஆனால் போற ப்ரொடியூசர் போற ஹீரோ கிட்ட போறான். அவன் இதுக்கு முன்னால ப்ரொடியூசருக்கு என்ன வேதனை கொடுத்தான், என்ன துரோகம் பண்ணா, அது என் ப்ரொடியூசர் தெரிய பாக்குறது இல்ல. ஹீரோக்களுடைய ஹிஸ்டரியை தெரிஞ்சுங்க. ப்ரொடியூசரை வாழ வச்சிருக்கானா அழிச்சிருக்கானா என்பதை தெரிந்து கொண்டு அவனை வளர விடுங்கள். நன்றி மறந்தவர்கள் நிறைய பேர், எல்லாரையும் சொல்லல, எல்லா நடிகர்களையும் சொல்லல, நன்றி உள்ளவர்கள் இருக்கிறார்கள். தன்னை வளர்த்து கொடுத்த ப்ரொடியூசர் உன்னை ஹீரோவை போடும்போது கார்ல வந்திருப்பான் கோயம்புத்தூர்ல இருந்து,
படம் எடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு சென்னையில இருந்து பஸ்ல போவான், காரு பங்களா எல்லாம் வித்துட்டு. நீ கார்ல போற, ஒரு நன்றி வேண்டாமா? கை நீட்டி சம்பளம் பெற்றோமே, அந்த தயாரிப்பாளர் பஸ்லயே நடந்து போறாரு. முடிந்த உதவிகள் இல்ல, இன்னொரு தேதி கொடுத்து அவரை தூக்கி விடுவோம் என்று யாராவது நினைக்கிறார்களா? அப்படி நினைத்தால் அவர்கள் நான் வணங்கும் தெய்வம். உதவி செய்ய வேண்டும், அதுதான் மனித தன்மை. இந்த படத்தில் 2 பாடல்கள், 3 பாடல், 2 பாட்டு கேட்டா ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப நல்லா. அவன் திறமை எனக்கு தெரியும், அம்பரீஷுடைய திறமை எனக்கு தெரியும். இன்னும் நேரம் இன்னும் வருது, வரும். ட்ரெய்லர், பியூட்டிஃபுல் ட்ரெய்லர், அற்புதமா இருந்தது. வெங்கடேஷ் ஒரு கமர்ஷியல் டைரக்டர், அவர் 32 நாள்ல இந்த படத்தை முடிச்சிருக்காரு. வாழ்த்துக்கள் வெங்கடேஷ். ப்ரொடியூசர், சின்ன ப்ரொடியூசருக்கெல்லாம் இப்படிப்பட்ட இயக்குனர் வேண்டும். தயாரிப்பாளரின் மன வேதனை புரிந்தவன் இயக்குனர், ஆனால் ப்ரொடியூசரும் வளருவான், இயக்குனர் வளரும். இவங்க 2 பேரின் கஷ்டத்தை உணர்ந்த நடிகனும் வளருவான். ஆகவே இந்த படம் எனக்கு மிகப்பெரிய திருப்தி. சத்யா ஒரு ஆண் அழகன், ஒரு தமிழ் மகன், ஊட்டியிலே பிறந்த, குழுகுழு வாசத்தில பிறந்த ஒரு அருமையான மனம் படைத்தவன். உடற்கட்டுகளை அற்புதமாக வைத்து ஒழுக்க நெறியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு நல்ல மனம். அவருடைய ஃபேமிலி, அப்பா ராணுவ அதிகாரி. இந்த தேசத்துக்காக தன்னை தியாகம் செய்து கொள்கிற அந்த அர்ப்பணிப்பு தன்மை உள்ள ஒரு அற்புதமான அப்பாவுக்கு பிறந்தவன். நல்ல குடும்பம், அற்புதமான குடும்பம். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்னா லஞ்சம் வாங்கி இருப்பாங்க, மிலிட்டரியில யார் லஞ்சம் வாங்க முடியும்? ஆக லஞ்ச ஊழலற்ற கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரான அவருடைய ராணுவ அதிகாரி, ஒரு தந்தை பெற்றவன். இவனும் தியாக உள்ளத்தோடு இந்த படம் வெற்றி பெறும். நீ வளருவாய், உன் பின்னால் பல தயாரிப்பாளர் வருவார்கள். தயாரிப்பாளருக்கு மரியாதை கொடுத்து நடந்து கொள். எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும், எம்ஜிஆர் போல வரணுங்கிறான். எடுத்த உடனே எம்ஜிஆர் போல சீஃப் மினிஸ்டர் ஆயிடணும்ன்றான். எம்ஜிஆர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆனாரா? அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கணும் தெரியுமா? அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாம சத்யா அம்மா, இதை இவனுடைய பெயரை கொண்ட அவங்க அம்மா சத்யா, அந்த அம்மா 2 பிள்ளைகளை வைத்துக் கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாம அழுதுகிட்டு இருக்கும் போது, பக்கத்து வீட்டுல இருக்கிற ஒரு அம்மா நொய்ய கஞ்சிக்கு நொய் கொண்டு வந்து கொடுத்து, அந்த நொய்யை கஞ்சியா காய்ச்சி 2 குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டார். நாம் பட்ட பட்னி யாரும் படக்கூடாது என்றார். அவர் எடுத்த சீஃப் மினிஸ்டர் விரும்பல. இப்ப பல பேர் பிள்ளைகளை, நீ டாக்டரா வரணும், நீ வக்கீலா வரணும், இன்ஜினியரா வரணும், டேய் மனுஷனா வரணும்னு முதல்ல கத்து கொடுறா, டாக்டர் எல்லாம் வரட்டும் அப்புறம். அத போல நடிகனே, நீ சீஃப் மினிஸ்டர் வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆரை பார்த்து. அவர் ஆரம்ப காலத்தை பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீர்களா? அவர் எத்தனை ப்ரொடியூசரை கைதூக்கி விட்டார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஏழைகளை, எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா? அது தெரிஞ்சுக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் நான் குறை சொல்லல, அதை யாரையும் குறை சொல்லல, அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத, நீயாவா? ஏன்னா எம்ஜிஆர்னா அதுல ஒரு 25% நல்லது பண்ணிருக்கணும், ஏழைகளை காப்பாத்திருக்கணும். அவ்வளவு சேர்த்தாரு, அவ்வளவு அள்ளி கொடுத்தாரு. மிஞ்சி இருந்ததை யாருகிட்ட கொடுத்தார்? அந்த ராமாவரம் தோட்டம் காது காடாரோ வாய் பேசாதவருக்கு, அந்த ஜானகி அம்மாள் காலேஜ், எல்லாரும் ஏழை கொடுத்தாரு, ஒரு காசு எடுத்துட்டு போக. அதனால அந்த உள்ளத்தில் கொஞ்சம், நான் ஏன் இதை சொல்லுகிறேன் என்றால், சத்யா நீ எதிர்காலம் உனக்கு நன்றாக இருக்கிறது. எம்ஜிஆர் பாத்தீங்கன்னா அப்படி இருந்தா கூட அந்த சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும், சிரிப்பு சிந்திக்கிட்டே இருக்கும், சும்மா அப்படி அப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அவர் எந்த போட்டோ பாருங்க, நான் நேரில் பார்த்திருக்கேன் அவர்கிட்ட.
சிரிக்க மாட்டார், ஆனா சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அதுல எனக்கு ஒரு 25% எனக்கு தெரியுது. சத்யாவுடைய சாடை கொஞ்சம் கொஞ்சம் இருந்தா போதும், அதை வளர்த்துக்கோ. ஒரு 2 நீனு சிரிச்சாவே கோபம் வருது. ஒன்றுமில்லை, உனக்கு வாழ்க்கை இருக்கிறது, வெற்றி இருக்கிறது. வெற்றி வந்தால் எம்ஜிஆரை போல வா, இல்லைன்னா வராத போ. ஏழைகளுக்கு உதவி செய். நீ 50 லட்சம் வாங்கினா 20 லட்சம் ஏழைக்கு செலவு. ஆனா அந்த 20 லட்சம் திரும்பி உனக்கு வரும். அந்த ஏழை கொடுப்பான், உன் படம் பார்ப்பான். இவன் எந்த ஹீரோவுக்கு தெரியல. அது கொண்டு போய் அடிக்க உள்ள வச்சிடறான் ரூம்ல. அத கொஞ்சம் ஏழை கொடுத்தா வச்சுங்க, அந்த ஏழைங்க எல்லா ஏழைக்கும் சொல்லி படம் பார்க்க வைப்பாங்க. உன் வசூல் ஏறும். இன்னைக்கு 200 கோடி 100 300 கோடி வாங்குறவங்க எல்லாம் எப்படி வளர்ந்தாங்க? ஆனா கொடுத்தது குறைவு, மக்களை எடுத்தது அதிகம். நான் ஒண்ணு நினைச்சேன், சத்தியமா என்ன தாய், எனக்கு தெய்வம் முதல்ல என் தாய் தான். அந்த தாய் மீது சத்தியமா சொல்றேன். வரும்போது இப்போ விஜய் ஒரு தலைவர் ஆயிட்டார், கட்சி போறாரு, இன்னும் ஒரு படம் தான் நடிப்பேன்றார். சரி, அது அவர் இஷ்டம். நான் பல பேட்டியில சொல்லியிருக்கேன், வருஷத்துக்கு ஒரு படமாவது விஜய் நடிக்கணும். இல்லைன்னா மக்கள் மறந்துடுவாங்க, தலைவர் என்பது வேறு, நடிகர் என்பது வேறு. அந்த அக்கறையில் அவர் ஒரு படம் நடிக்கணும்னு இப்போ வேண்டுகோளை வைக்கிறேன். அந்த விஜய் இடம் காலியானால், எல்லாம் சொன்னாங்களே எம்ஜிஆர் இல்ல, ஜெயலலிதா இல்ல, வெற்றிடம். இந்த மு.க. ஸ்டாலின் தளபதி வந்தார், வெற்றிடத்தை நிரப்பிட்டாரு. இந்த பக்கம் எடப்பாடி நிரப்பிட்டார். அதனால இடம் வெற்றிடம் என்பதே இல்லை. விஜய்க்கு பிறகு ஏன் இந்த சத்யா வரக்கூடாது? என்னமோ தெரியல, சத்தியமா எங்க அம்மா சாட்சியா நான் நினைச்சுக்கிட்டு வந்தேன். எங்க அம்மா, நான் அதுக்குதான் எங்க அம்மாவை தவிர எனக்கு தெய்வம் கிடையாது. அந்த சத்தியத்தை அம்மா மேல சத்தியமா சொல்றேன். கடைசியில பார்த்தா அது விஜய் சத்யான்னு போட்டிருக்காங்க. இங்க வந்து பார்த்தா விஜய் அதுல இணைச்சிருக்கு. விஜய் என்பது வெற்றி. அந்த தம்பியும் பாவம் அவங்க அப்பா தயவுல கஷ்டப்பட்டு முன்னேறி வந்தது, நல்லா வந்தது, வாழ்ந்தது. இப்ப கட்சி வாக்கு அது மக்கள் பார்த்து முடிவு பண்ணட்டும். நல்லது பண்ணா ஏத்துக்க போறாங்க, இல்லைன்னா ஒதுக்க போறாங்க. நீ மக்கள் மனதில் வாழ வேண்டும். பணம் ஒரு முக்கியம் அல்ல, மக்களுடைய மனதிலே இடம்பெறு. பணத்தின் மீது படுக்காதே, மக்கள் இதயத்தில் இரு. அந்த மக்கள் உன்னை தூக்கி விடுவார்கள். அதுதான் எம்ஜிஆர் செய்த. எல்லாமே பண்ண முடியாது எம்ஜிஆர் மாதிரி யாரும் பண்ண. ஒரு 25% நிப்பா, இந்த மக்கள் உன்னை மறக்கவே மாட்டார்கள்.